தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி முசை ஸ்டாலின் பாரதி. சேலம் புது பேருந்து நிலையத்துல தேவையற்ற சமூக விரோத செயல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருந்தன. அதை தோலிர்த்து காட்டும் விதமாக நம்ம நியூஸ் தமிழ் 24/7 ஊடகவியலாளர்கள் அங்க விரைந்து சென்று அந்த சம்பவத்தை தோல் உரிச்சு காமிச்சிருக்கிறாங்க. இந்த நியூஸ் தமிழ் 24/7 ஊடகவியலாளர்களும் ஊடகமையும் பாராட்டும் விதமாகவும், இன்னொரு புறம் இந்த திராவிட மாடல் ஆட்சியும் திராவிட மாடல் 2.0வையும் சுட்டி காட்டும் விதமாக, அதனுடைய குறைகளை சுட்டி காட்டும் விதமாக தான் இந்த காணொலி அமைய போகுது. அதை பத்தி நான் இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போவோம். என்னடா தம்பி சேலத்துல பிரச்சனைங்கிறிய, அதுவும் சேலம் பேருந்து நிலையத்துல சமூக விரோத செயல்ங்கிறியப்பா, என்னப்பா இது? சேலத்துல ஒரு பேருந்து நிலையங்கள்ல எவ்வளோ பேருந்துகள் இருக்கும், எவ்வளோ மக்கள் போவாங்க வருவாங்க, எவ்வளோ மக்கள் தங்களுடைய பேருந்துகள்ல ஏறி ஊருக்கு போவாங்க வருவாங்க, அங்க இங்க நடமாடிக்கொண்டே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பேருந்து நிலையத்துல என்னடா தம்பி பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதாங்க பிரச்சனையே. என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பேருந்து நிலையம் புது பேருந்து நிலையம் கட்டும்போது அந்த கடைகள்லாம் கட்டுவாங்க இல்லையா, அந்த கீழ்தளத்துல 50 கடை, மேல் தளத்துல ஒரு 50 கடை, இதுதாங்க இப்ப பிரச்சனையே. இந்த கடை தான் பிரச்சனைகளுக்குரிய இடமாக இருக்கு. இதை தான் நியூஸ் தமிழ் 24/7 ஊடகமும் அதை சார்ந்த ஊடகவியலாளர்களும் தோல் உரித்து காட்டிருக்கிறாங்க. அவங்க பணி மிகவும் பாராட்டுதலுக்குரியது. ஏனென்றால் அவங்க போய் மக்களுக்கு காமிக்கிறாங்க, ஏங்க இதெல்லாம் நடக்குதுங்க, இதெல்லாம் பாருங்க, இதுதாங்க அப்படின்னு அந்த நடந்த இடத்த காமிக்கிறாங்க. நம்மளுடைய பணி என்ன? அவங்க காமிச்சதெல்லாம் நம்ம எடுத்து பேசுறது. அவங்களுடைய பணி பாராட்டுதலுக்குரியது அப்படின்னா என்னோட பணியும் பாராட்டுதலுக்குரியது தானே. அப்ப என்னையும் பாராட்டுங்க. உங்க பாராட்டுகளை கருத்தில் தெரிவிச்சுட்டு போங்க. அதாவது நம்ம செய்திக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அவங்கள கொஞ்சம் பாராட்டிட்டு வந்துருவோமா? அதாவது சமீபமா ஐயா விஜய் அவர்கள் பேசும்போது நீங்க என்ன குறை சொன்னீங்க? அதாவது ஐயா விஜய் சொல்றாரு, நீங்க இந்த விஜய்க்கு அரசியல் தெரியல அப்படின்னு சொன்னா மக்களுக்கு, அதாவது இந்த விஜய் நீங்க குறை சொன்னீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களை குறை சொல்ற மாதிரி, நீங்க இந்த விஜய் அரசியல் தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் தெரியல அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படின்னு. அப்ப நம்ம நியூஸ் தமிழ் 24/7 ஊடகத்தை பாராட்டினா அது நம்மள பாராட்டு மாதிரிதானே. அப்படி எடுத்துக்கோமா, நம்மளும் ஐயா விஜய் அவர்களுடைய லாஜிக்கு ஒத்து போயிடும். ஏன்னா ஐயா விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியல அப்படிங்கிற போது அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கும் அரசியல் தெரியல. நியூஸ் தமிழ் 24/7 பாராட்டும் போது அப்ப நீ இன்னும் பாராட்டி தான் ஆகணும். am I right? உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னா, சமீபமா கரூர் தண்டலம் என்ற பகுதியில கல்குவாரி என்பது அனுமதி இல்லாம திருட்டுத்தனமா பழனிவேல் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த பகுதியினுடைய எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ, அவர் தான் அந்த கல்குவாரியை அனுமதி இல்லாம திருட்டுத்தனமா நடத்துறாரு என்ற செய்தியை கேள்விப்பட்ட உடனே கதிரவன் என்ற ஊடகவியலாளரும் அவருடைய குழுவும் செய்தி சேகரிக்க அங்க போயிருக்கிறாங்க. இந்த பழனிவேல் என்ற எம்எல்ஏ என்ன பண்ணணும், இல்லைங்க நான் நல்ல சான்றோட தான் நடத்துறேன், உண்மையா தான் நடத்துறேன், ஒரு நாளைக்கு இவ்வளவு கல்லுதான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, நான் இவ்வளவுதாங்க எடுக்கிறேன் என்பதெல்லாம் காமிச்சிருக்கலாம். அவங்களெல்லாம் வரவேற்கலாம். முறையா என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கலாம். அவங்களும் செய்தி சேகரிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா இவரு திருட்டுத்தனமா கல்குவாரி நடத்துவதனால எங்கடா செய்தி கொண்டு போய் மக்களுக்கு கொடுத்துட போறாங்களோ என்று பயந்து நடுநடுங்கி அஞ்சி அந்த ஊடகவியலாளர்கள் வழியில நிறுத்தி அவர்களுடைய குண்டர்களை கொண்டு அடிக்க வச்சு, அது மட்டும் இல்லாம அந்த கதிரவன் அவர்களுடைய செய்தியாளர்கள்லாம் இருக்காங்களே, அந்த படப்பிடிப்பு குழுவினர்லாம், அது அவங்களுடைய கேமராவை எடுத்து கேமராவை புடுங்கி கேமராமேன் தலையிலேயே போட்டு கேமராவும் உடைச்சிருக்கிறாங்க. அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க கேமராவும் உடஞ்சது, கேமராமேனுடைய மண்டையும் உடஞ்சிருக்கு. சுமாரா 25 லட்சம் ரூபாய் நஷ்டம், வேஸ்ட் போயிருச்சு. அதெல்லாம் பொருள்லாம் சுமார் 25 லட்சம் ரூபாய் நட்டமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. 25 லட்சம் ரூபாய் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விடயம். அந்த படப்பிடிப்புக்கு அந்த செய்தியை சேகரிக்க சென்றாங்க இல்லையா, அவங்க எடுத்து சென்ற கருவிகளெல்லாம் சேதப்படுத்தி உடைச்சிருக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, இதுக்குள்ள வந்தாலே இந்த மீடியா அப்படின்னு உள்ள வந்தாலே எல்லா பொருளும் கிட்டத்தட்ட காஸ்ட்லி. அப்படிப்பட்ட பொருட்களெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சா அது எப்படி, அது எந்த வகையில நியாயம்? இப்ப கூட அந்த நடந்த செய்திக்கு போதுமான அளவுக்கு ஆதாரம் இல்லை, சரியான ஆதாரங்கள் இல்லை. அவங்க போனது செய்தியை சேகரித்துக்காக, ஆனா செய்தியை அவங்களால சேகரிக்க முடியல. காரணம் இவர்கள். அப்ப நம்ம இந்த செய்தியெல்லாம் கடந்து வரும்பொழுது இப்ப இந்த செய்தியை, அதாவது சேலம்
புது பேருந்து நிலையத்துல நடக்கக்கூடிய இந்த சமூக விரோத செயல்களை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இந்த திராவிட மாடல் அரசு என்னென்ன கேவலமான ஈன செயல்கள்லாம் நடக்குது, அதெல்லாம் நம்ம வெளிச்சம் போட்டு காட்டணும் என்ற ஒரே நோக்கோடும் ஒரே இலக்கோடும் செயல்பட்ட இந்த நியூஸ் தமிழ் ஊடகவியலாளர்களுக்கும் அந்த ஊடகத்திற்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஏன்னா நம்ம இப்ப இவ்வளவு இடையூறு சொன்னோம், அந்த இவ்வளவு இடையூறுகளையும் தாண்டி நெருக்கடிகளையும் தாண்டி நம்மளால முடியும், மக்களுக்கு நம்மளால சேவை செய்ய முடியும் என்ற ஒரே நம்பிக்கையோடு மக்களுக்காக செய்தி சேகரிச்சு போட்டுக்கிறாங்க. அப்ப நம்ம ஒரு படப்பிடிப்பு நடத்தும் போது எவ்வளவு இடையூறுகள் நெருக்கடிகள் வரும் என்பதெல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா நானும் அந்த இடையூறுகள் நெருக்கடிகள் எல்லாத்துலயும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் தாண்டி வந்துடுறேன். அப்படி இருக்கும்போது இந்த எல்லா நெருக்கடிகளையும் இடையூறுகளையும் தாண்டி வந்து மக்களுக்கு செய்தியை கொடுத்த நியூஸ் தமிழ் 24/7 ஊடகவியலாளருக்கும் ஊடகத்திற்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். சரி, நம்ம செய்திக்குள்ள வருவோமா? புது பேருந்து நிலையத்தை கட்டுறாங்க அப்படின்னா அதுல கடைகள்லாம் கட்டுவாங்க, மக்கள் தங்களுடைய பூர்த்தியை தேவை செஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. நம்ம அதுல என்ன சொல்றோம் அப்படின்னா, 4 ஏழை குடும்பங்களுக்கு பொழைக்க வழி செஞ்சு கொடுங்கப்பா, 4 காசு பார்க்க வழி செஞ்சு கொடுங்கப்பா, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடையோ ஒரு சிப்ஸ் கடையோ ஒரு டிஃபன் கடையோ வச்சு லாபம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, இவங்க அதை கஞ்சா மையமா கஞ்சாவை போட்டு உல்லாசமா இருக்கிறதுக்கு அங்க வழி செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க பண்ணக்கூடிய இந்த ஈன செயல்கள் இழிவு செயல்கள்லாம் காவல்துறைக்கு தெரியாதா, இல்ல அங்க இருக்கக்கூடிய நகராட்சிக்கு தெரியாதா, நகராட்சியில பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு தெரியாதா, இல்ல உயர் அதிகாரிகளுக்கு தெரியாதா, யாருக்கு தெரியாம இந்த செயல்கள்லாம் நடைபெற்று கொண்டிருக்குது அப்படின்னா நமக்கு புரியல. முக்கியமா இந்த மேல்தள கீழ்தள கடைகள்ல காலையில 6 மணி தொடங்கி இரவு வரைக்கும் எவ்வளவு நேரம் தெரியாதான் தொடர்ச்சியாக ஆண்களும் பெண்களும் மாறி 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 வந்துகிட்டே இருக்கிறாங்க, கஞ்சா புகைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இது கஞ்சா மையமாவே மாறிடுச்சு சேலம் புது பேருந்து நிலையம் அப்படிங்கிறாங்க. சரி, கஞ்சா தான் புகைகிறாங்கன்னு பார்த்தா ஷட்டர் திறந்து உள்ள போய் பார்த்தா கட்டில்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஏப்பா கட்டில் எதுக்குப்பா, கஞ்சா அடிச்சு தூங்குறதுக்கா சைலண்டா அப்படின்னு பார்த்தா, இல்லைன்னா கட்டில வேற தேவைகளை வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. அங்க இருக்க மக்களை கேட்டாங்க, கட்டில் வேற தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்ட்டு. உள்ள திறந்து பார்த்தா தேவையில்லாத பொருள்லாம் உள்ள இருக்கு, பெண்களுடைய ஆடைகள் ஆண்களுடைய ஆடைகள் எல்லாம் அப்படியே கிடக்குது. அப்ப கஞ்சா அடிச்சுட்டு உள்ள என்ன பண்றாங்க என்ற கேள்வி எல்லாம் தொடர்ச்சியா மக்கள் எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இந்த ஊடகம் வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கிறாங்க. நம்ம ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொன்னோன்னே நீங்க ரொம்ப பெரியவங்க போல அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். ஆண்கள் பெண்கள்லாம் யாரு? கல்லூரி படிக்கக்கூடியவர்கள், பள்ளி படிக்கக்கூடியவர்கள், இந்த வயதினர்லாம் அங்க கஞ்சாவை போட்டு தேவையில்லாத ஈடு செயல்களை செஞ்சுட்டு ஜாலியா உட்காந்துட்டு இருந்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்த பொதுமக்கள் தொடர்ச்சியா இந்த செய்திகள்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. யார் உள்ள போறா, யார் வெளியில வரா, இதெல்லாம் பொதுமக்கள் பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. ரொம்ப நாளா காவல்துறை கிட்ட புகார் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா வழக்கம் போல அதை நம்ம திமுக அரசுல என்ன நடக்கும், எத்தனை தடவை யார் வந்து போறான்னாலும் கண்டுக்கவே மாட்டாங்க. அதே மாதிரிதான் காவல்துறைக்கு வந்து புகார் அளிச்சோம், அவங்களும் நம்ம திமுக அரசு மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்கள் போல கண்டுக்கவே இல்லை அப்படின்னு மக்கள் வந்து பேசுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்போ ஊடகம் வந்து இந்த கடைகளெல்லாம் வீடியோ எடுத்து மக்கள்கிட்ட கொடுக்க போறாங்க, மக்களுக்கு காமிக்க போறாங்க, இங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்ல போறாங்க அப்படின்னு ஒண்ணு காவல்துறையே துண்டக்கான துணைக்கான ஓடுறா என்று அலறி அடிச்சு ஓடிட்டு வந்து அந்த கடையில் இருக்கக்கூடிய அந்த சற்று மேல்தளம் சற்று கீழ்தளத்தில் இருக்கக்கூடிய சற்று எல்லா சற்றையும் இழுத்து மூடி இருக்கிறாங்க. ஏன்பா, ஏன் இந்த பயம்? காவல்துறையாலையும் அரசாலையும் அரசு ஊழியர்களாலையும் எதுவும் பண்ண முடியல அப்படின்னா இந்த காணொலிகளெல்லாம் பார்த்துட்டு மக்கள் ஏதாவது பண்ணிட்டு போறாங்க. உங்களுக்கு ஏன் பயம்? ஏன் இந்த செயல் எந்த அரசு ஊழியர்களுக்கும் தெரியாதா, எந்த அரசு அதிகாரிகளுக்கும் தெரியாதா? காவல்துறை சும்மா போனாலே நிறுத்து இங்க வா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு இருந்தா ஊதி குடிச்சிருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. லைசன்ஸ் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, ஹெல்மெட் போட்டியா என்றெல்லாம் கேள்வி எழுப்புவாங்க. சரி, நீங்க அப்படிலாம் கேள்வி எழுப்பீங்களே, 500,000 வாங்குறீங்களே, அப்ப இது போன்ற பேருந்து நிலையத்தில் நடக்கக்கூடிய இந்த செயல்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? இதுக்கு அவங்க கிட்டலாம் பதில் இருக்கா? இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு காவல்துறைகள்கிட்ட. நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய, இப்ப கூட இந்த பாருங்க, இந்த ஊடகம் 3 பேர் இந்த கஞ்சா புகைச்சு கொண்டிருந்த 3 பேரை பிடிச்சு கொடுத்துருக்காங்க. அவங்கள கூட காவல்துறை விடுவிச்சதாலாம் நம்ம கேள்வி வர்றோம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில நான் காவல்துறைக்கு வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை, மீண்டும் மீண்டும் சொல்றேன், நான் கஞ்சா பத்தி கஞ்சாவினுடைய போதைகள் பற்றி எவ்வளோ காணொலிகள் நம்ம வலைவலியில பதிவிட்டுட்டேன். அது எவ்வளோ கேடு விளைவிக்கக்கூடியது, நாட்டை எப்படி கொண்டு போவோம் அப்படின்ட்டு மீண்டும் மீண்டும் இந்த இழி செயல்கள் நம்ம நாட்டில் நடந்து கொண்டே இருக்கிறது. நான் காவல்துறை கிட்ட வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை, தயவு செய்து தமிழ்நாட்டினுடைய இந்த சட்ட ஒழுங்கையும் இந்த சட்ட ஒழுங்கு சீரையும் தயவு செய்து காப்பாற்றி கொடுங்க. சின்ன குழந்தைகள், பெரியவர்கள்,
வயது முதிர்ந்தவர்கள், முக்கியமா அந்த வயது முதிர்ந்த கேள்விகள் இருக்காங்களே, அவங்களுக்கான பாதுகாப்பு கூட உறுதி செய்து கொடுங்க அப்படின்ட்டு நம்ம கோரிக்கை வைக்கிறோம். இந்த கஞ்சா சப்ளை பண்றவங்க, அந்த சப்ளை பண்ற கஞ்சா விற்கிறவங்க, அதை அந்த கஞ்சாவை போட்டு போதையில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாரையும் பிடிச்சு அவங்களுக்கான ஆலோசனைகளை கொடுத்து அவங்களெல்லாம் அன்பா பார்த்து மீண்டும் அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுதான் என்னுடைய தார்மீக கோரிக்கை. அது இந்த திமுக அரசு, திராவிட மாடல் அரசு நிகழ்த்தி கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரிங்க, மீண்டும் மீண்டும் கஞ்சாவை பற்றி எவ்வளோ காணொலிகள் போட்டாச்சு. மக்கள்லாம் விழிப்புணர்வு அடைஞ்சிங்க, அதாவது நீங்கள்லாம் விழிப்புணர்வு அடைஞ்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதாவது அப்பா சொன்னார்ல, ஸ்டாலின் அப்பா சொன்னார்ல, போதையின் பாதையில் யாரும் செல்ல வேண்டாம் அப்படின்ட்டு. இப்போ 4வது தெரு வரைக்கும் போகக்கூடாதுன்னு நினச்சேன். இப்போ பஸ் ஸ்டாண்டு கூட போகக்கூடாது போல் இருக்கு, போதையில் பாதையில் செல்ல வேண்டாம் அப்படின்னா. சரி, எந்த பாதையில் போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். ஓட்டு போட வேண்டியது நம்ம எல்லாரினுடைய கடமை. சிந்தித்து ஓட்டு போட வேண்டியது உங்களினுடைய கடமை. எனவே என் அருமை தமிழ் சொந்தங்களே, சிந்தியுங்கள், செயல்படுங்கள், மாறுவோம், மாற்றுவோம். அடுத்த காலையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.